ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேச சிம்லா மணாலியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து சிம்லாலேருந்து மணாலிக்கு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோவில் ஒரு அம்மன் கோயிலுக்கு சூப்பராக ரோப் காரில் போய் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் ஒன்று பார்க்கல அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துப்போங்க. இப்போ லஞ்சுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். மலைகள் மேலே அப்படியே இருக்குது பாருங்கள். கீழே நதிகள் ஓடிட்டுருக்கணும். நம்ம வந்த நேரம் வின்டர்னால இப்படி இருக்குது. அந்த இடத்துல இங்கே டாப்பில் இப்படி உட்காந்து சாப்பிட்றது போல் இடம் அமைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சூப்பராக லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மலையெல்லாம் எந்த அளவுக்கு குடைஞ்சி எவ்வளோ சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா, நம்ம ரெண்டு பக்கமும் வெஹிக்கிள் ஒரே டைமில் வருது. இங்கே வண்டி ஓட்டுறவங்கலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக வண்டி ஓட்ட முடியும். உண்மையிலே நம்ம கூட வந்த பப்பு சூப்பராகவே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் மலை தான். மலை மேலே தான் ஏறிட்டு இருக்கோம் நம்ம. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணாலி வெறும் 40 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ரீச் ஆக போகிறோம். செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடம் எனக்கு என்ன ஒரு பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன்னா, ரோட்டில் ஒரு இடத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா குப்பை பார்க்க முடியல. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ ஒரு க்ளீனிங்காக ரோடை ஒரு பேப்பர் குப்பை அதுவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி நான் இன்னொரு இதுவும் நோட்டீஸ் பண்ணேன். எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்த அங்கங்கே போஸ்டர் அடித்து ஓட்டுறது, சினிமா படம் போஸ்டர் அடித்து ஓட்டுறதுன்ற மாதிரி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு எந்த சவுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் அதனால் பார்க்க முடியல. அது ஷிம்லாலையும் சரி, மணாலி ரீச் ஆகிருக்கோம். மணாலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த போஸ்டரும் என் கண்ணில் படலை. ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு வழியாக நம்ம அந்த பனிமலையை பார்த்துட்டோம். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்கோமே, கண்ணிலேயே படலையேன்னு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கிட்ட தான் நம்ம நெருங்கி போயிட்டுருக்கோம். கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது, தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மலை இருக்கிறதுனால சூரிய ஒளி இங்கே படலை, ஆனால் அந்த பக்கம் படுது. ரிவர் ராஃப்டிங், எஸ், nice. You got that now? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் தான் ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்குது. டைரக்ட் புக்கிங்க்கு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கமிஷன்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் மூலியமாக போனீங்கன்னா கமிஷன் அடிச்சிடுவாங்க. நீங்கள் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு டைரெக்டாக போக பாருங்கள்.
நிலவி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணாலி இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்கு. கிட்ட வந்துட்டோம். கிட்ட வர வர கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நல்ல ஒரு சில்லு இப்போ தெரியுது. ஸோ இப்போ மணாலி வந்து சேர்ந்துட்டோம். மணாலியில் மால் ரோடு பக்கத்தில் நம்ம வந்து ஹோட்டல் எடுத்திருக்கோம். அந்த ஹோட்டலுடைய பேர் என்ன அப்படின்னா த கங்கா லாட்ஜ் காட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் வியூக்கு அப்புறமா காமிக்கிறேன். முதல்ல நம்ம ரூம் டூர் பார்த்துடலாம். ஒரு பங்களா மாதிரி எடுத்துட்டேன், பார்க்கலாம் வாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் 201, இந்த பக்கம் நமக்கு 202. இந்த 2 ரூமுக்கும் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து எந்த நேரத்துலையும் நம்ம ஸ்னோஃபால் இருக்கும், மழை இருக்கும். ஸோ நம்ம அப்படியே நம்ம ரூமுக்கு போனால் அந்த ஈரத்தோட சசன ஆகிடும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரெஸ் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அந்த ஈரத்தெல்லாம் இங்கேயே நம்ம சரி பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த மினி ஹால் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த வால்பேப்பர் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த விண்டோக்கு இந்த ஸ்கர்ட் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, கீழே ஃபுல்லாகவே உட்டு கொடுத்துருக்காங்க அந்த சில்லுப்பு மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக. இங்கே சூப்பராக ஒரு மிரர் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஒரு சூப்பராக வந்து இந்த கிங் சைஸ் பெட்டு. அந்த பெட்டுக்கு பேக்ரவுண்ட் பாருங்க, அந்த வால்பேப்பர் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பெட்ரூம்லயே வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கு. இப்போ அந்த பால்கனியை பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்க, அந்த வியூ இன்னும் அட்டகாசமா இருக்குன்ட்டு. நமக்கு நல்ல ஒரு ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மலையை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். பார்ப்போம், நமக்கு ஒரு மாதிரி நாளைக்காக இந்த மாதிரி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. இந்த பால்கனி தனியாக உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இதுதான் பாருங்க, சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு டிவி யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேர் கொடுத்துருக்காங்க. நம்ம காஃபி கப்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோனுமே இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து அழகாக ரிலாக்ஸ் பண்ணி காஃபிலாம் அழகாக சாப்பிடலாம். கெட்டல் உங்களுக்கு சோப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வாஷ்ரூம் பார்க்கலாம். இந்த வாஷ்ரூம் பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கு. வாஷ் பேஷன் இது எல்லாமே இருக்கு. பாருங்க, கிரேசர் தம்பி, கிரேசர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இருக்கிற இந்த கிரேசர் இல்லாமல் இங்கெல்லாம் நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ முக்கியமாக கிரேசர் தான் பாயிண்ட்டு. ஸோ கிரேசருமே இருக்கு. ஓவரால் இந்த ரூம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. சரி, இப்போ வாங்க, இப்போ நம்ம 201 பார்த்துட்டோம். அப்படியே வந்து நம்ம 202 என்னுடைய ரூமுக்கு போகலாம். நாங்கள் லக்கேஜ் அப்படியே வச்சிருக்கோம். இங்கேயும் பாருங்க, ஒரு சூப்பரான கிங் சைஸ் பெட்டு, அங்கே டிவி யூனிட் இருக்கு. அதே மாதிரி 2 சேர்ஸ், அந்த கப் அண்ட் சாஸை வச்சு டேபிள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிங் சைஸ் பெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இதில் 3 பேர் படுக்கிற மாதிரியான பெட்டு தான் இது. ஸோ பேக்ரவுண்ட் பாருங்க, இந்த வால்பேப்பர் ரொம்ப அழகாக லைட்டாக ரொம்ப அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வால்பேப்பருமே சூப்பராக இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ்க்கு அந்த ஸ்கர்ட் எல்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வாஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம், அங்கே அந்த பெட்ரூமில் எப்படி இந்த வாஷ்ரூம்ஸ் இருந்ததோ அதே போல தான் இங்கேயும் இந்த வாஷ்ரூம்ஸ் இருக்கு. இப்போ அங்கே வாஷ்ரூம்ஸ் சேம், அங்கே எப்படி இருக்கோ அதுதான் இங்கேயுமே இருக்கு. ஏன் காமிக்கிறேன்னா கூட வந்தவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேவா, த கங்கா காட்டேஜ். ஓகே, இந்த ரூம் டூர் காமிச்சிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு போய் வச்சுருக்கோம். அப்போ 40 நோட்டிஃபிகேஷன் அடுத்த பார்க்கலாம். See you. Bye bye.